தசரானா என்னங்க? தசரானா நவராத்திரியோட 10வது நாள் தசரா. நவராத்திரி அதுதான் எங்களுக்கு தெரியும். நவராத்திரியில 10வது நாள் தசரா. அவங்கள பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டாங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் தசரானா டேய் தசரானா ராட்னம் ஓட்டுறானாடா. அப்புறம் 9 நாள் நவராத்திரி 10 நாள்னாங்க. 10 நாள் நவராத்திரி 10 நாள். ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில சரி அவங்க பேசிட்டு வரட்டும், நம்ம அப்புறம் நீங்க சொல்லுங்க தசரானா என்னங்க? தசரானா ஃபுட் நல்லா டிஃபரண்ட் ஃபுட் இருக்கு. அப்போ பாதிக்கும்ல நம்ம ஆளு. அப்புறமா நிறைய திங்ஸ் இருக்கு. அப்புறமா ரைட்ஸ் நல்லா. என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? நானா இது சாப்பிட்டேன், டெல்லி அப்பளம், அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், வடைப்பாவ் சாப்பிட்டோம், கலர் சாப்பிட்டோம், அப்புறம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டோம், கார்ன் சாப்பிட்டோம். ஏங்க இந்த தசரால வந்து ஸ்பெஷலா என்ன? இது எல்லாமே நார்மலா கிடைக்கிறது. நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நூடுல்ஸ் என்ன? நூடுல்ஸ் ஐஸ்கிரீமா? அதான் ஐஸ்கிரீம். நான் கூட வித்தியாசமா வேற ஏதோ நீளமா வரும்னா அதான் நூடுல்ஸ். அண்ணான்ட்டாங்க, அடுத்து போயிட வேண்டியது. அவன் இன்னும் திருந்தல மாமா. சொல்லுங்க. ரைட்ஸ் போனோம். ரைட் என்னென்ன ரைட்லாம் போனீங்க? இது ஜெயின்ஸ் காலாட்டு. என்ன? அசுர காலாட்டு. ரைட் போனோம். கப்பல்ல போனீங்களா? அதான் அசுர காலாட்டு. அதான் தெரியல. ஏன் இத பாருங்க, ரோட்ல வந்து கப்பல்ல போனேன்றீங்க. அசுர காலாட்டு ஜோக் இல்ல இல்லையா? ரைட் அம்மா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீ அப்படியே போ. ஓகேனா எல்லாருமே போட்டுறா. வேற என்னென்ன போனீங்க? ஜெயின்ட் வீல் போனோம். என்னம்மா? ஜெயின்ட் வீலா? ஓகே. வேற பிரேக் டான்ஸ் போனோம். பிரேக் டான்ஸா? அது ஓகே. அது ஓ இதுவா? ஓகேயா? பிரேக் இல்லாம டான்ஸ். women பிரேக் டான்ஸ்னா பிரேக் இல்லாத டான்ஸ். வேற என்னென்ன? அவ்வளவுதான் போனேன். இவங்கலாம் வேற என்ன பண்ணீங்க? அவ்வளவுதான். டெய்லி கஸ்டமர். எது? இவங்க டெய்லி கஸ்டமர். நீங்க அப்ப இன்னைக்கு ஃபைனல் டே. நாங்க வந்து ஃபைனல் டே. இன்னிதான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க எந்த ஊருங்க? நான் சென்னை. சென்னையில எங்க? சென்னையில் மிக அருகில் தாம்பரம். தாம்பரம். ஆக்சுவலா நானும் தாம்பரம் தான். எங்க ஏரியா சார் தாம்பரம்? என் பேரு சொல்லி அவனா வந்திருப்பானா? ஆனா அங்க இருந்தா வந்திருக்கேன். எங்க ராவத்துல எங்க நீங்க? தாம்பரத்துல நீங்க எங்க? சந்தோஷ்புரம். சந்தோஷ்புரமா? நமக்கு ஆப்போசிட் முடிச்சூரு. ஓகே ஒண்ணும் பிரச்சனை. இந்த சைடுல இருக்கு. அதான் ஆப்போசிட். என்ன சந்தோஷ்புரம் எங்களுக்கு தெரியுங்க. கௌரி வகா சந்தோஷ்புரம் பக்கத்துலதான். 51 பஸ் புடிச்சா ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. அங்கதான் இருந்தோம் நாங்க. அங்கதான் லிவிங்ஸ்டன் நாங்க. நாளைக்கு வேணா அந்த சைடு வரேன், நம்ம பேசலாம். சரி ஓகே. சொல்லுங்க உங்க ஃபியூச்சர் பிளான் என்னங்க? ஃபியூச்சர் பிளான் ஆல்ரெடி மேரிட். போட்டு வரச்சாங்களா? ஒரு நிமிஷம், நீ அண்ணானே கூப்பிடுங்க. சாரி ப்ரோ, தெரியாம பேசிட்டேன். ஜஸ்ட் மிஸ் ஆண்டா மிஸ்ட் கால் ஆக்கிருப்பான். சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் ஆளு வேற கொஞ்சம் பல்கா இருக்காப்புல. கொஞ்சம் முன்னாடி வந்து தெளிவா நீங்க கூச்சப்படுறா? உங்க ஹஸ்பண்ட் நான் என்ன இவங்க ஹஸ்பண்ட் நான் சொன்னேன். கூச்சப்படுறாரு நீங்களா? ஏங்க உங்களுக்கு என்னங்க அப்படிலாம் எதுவும் இல்ல. கல்யாணம் ஆகாது. இவங்கதான் இதெல்லாம் நடக்குமா நினைச்சது. நடந்துருச்சு. நாங்க ஃபேமிலியா தான். ஓகே. ஆக்சுவலா நாங்க ஃபேமிலியா தான் வந்திருக்கோம். எதுங்க? உங்க கல்யாணம் ஆயிடுச்சு? இப்படிதாங்க அவங்க வந்து வயிறு எரிச்சல்ல சொல்றாங்க. சோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்ப ஃபியூச்சர் பிளான் அவளை மட்டும் சொல்லுங்க. அவ லாயர். கொஞ்சம் ஒதுக்கி வந்து கட் பண்ணிடுங்க. லாயர்னா என்னங்க? பரவாயில்லங்க. நமக்கு ஏதாவது சொத்து இல்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது பாருங்க, நானா லைசன்ஸ் எல்லாம் போவேன், போன் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
வேற எதுவும் இல்ல. சரி லாயர்னா என்னென்ன கேஸ்லாம் ஆஜராவீங்க? இல்ல அது எதுக்கு இப்போ இல்லங்க இப்போ நான் வந்து சொல்றேன், இப்ப நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன், உங்களை வந்து அவங்க சேனல்ல கண்டென்ட் ஆமா ஆமா இப்ப நாங்க வந்து இவ ரொம்ப பேசுறாங்க நீங்க தானங்க லாயரு. Control. சோ ஒரு பர்ஸ வந்து பிக் பாக்கெட் ஆனா என்ன கேஸ்? தெஃப்ட். ஓகே, மனச கொள்ளடிச்சிட்டாங்கன்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியம். நீங்க அன்வான்டட் क्वेश्चन நினைக்கிறேன். இல்ல அதுக்கு ஏதாவது அப்பா பின்னாடி இருக்காரு அந்த வேலை நடந்து வந்துட்டு அங்க அவர் வர வரைக்கும் நீங்க சொல்லுங்க, அவரு காலையில விழுந்துட வேண்டியதான். எப்படி டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? நம்ம ஓகே தானம்மா? சரி நீங்க சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்? ஐயோ பொண்ணுக்கு மாப்பிள்ளை நான் கெஸ் பண்ணவே கெஸ் முடியாது. பண்ணி ஏங்க அது அவளையே என்னால இன்னும் கெஸ் பண்ண முடியல. நான் எங்க மாப்பிள்ளை என்ன guess எப்படி சொல்றாங்க? தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம். எங்க ட்ரீம் பாய்னு ஒண்ணு ஐயோ இருப்பாரு. இது எனக்கு ட்ரீம் பாய். இல்லங்க எப்படி இருக்கணும் ஒரு ஏம் இல்லையா? ஐயோ அப்பளம் நீங்க சொல்லுங்க, நான் வேற அப்பளம் வாங்கி தரேங்க. சொல்லுங்க. சரி, நீங்க எப்படிங்க லவ் மேரேஜா? உங்களை பேச சொன்னா பேசாதீங்க, அவங்கள பேச சொன்னா நீங்க வந்து பேசுங்க. எத்தனை வருஷமா? 10 years. தலைவா மூஞ்சியாவது காட்டு தலைவா. எத்தனை வருஷம் லவ் தலைவா? யார் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணா? நான் தான் நீ எப்படி எப்படி ப்ரப்போஸ்? ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் டைம்லயா? எத்தனாவது? 10th அதாவது ஆமா அது அப்படியே போவாங்க. நான் கேள்வி வேணா இல்லப்பா, 10th வந்து படிச்சுட்டு வந்தானே வீட்டுல எனக்கு போவாங்க. இல்ல படிச்ச ஸ்கூல்ல அப்படியே நம்மலாம் அந்த வேலையா அதெல்லாம் நம்பலாம். 10th லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஆயிடுச்சுன்றாங்க. அவங்க அப்படிதான் சொன்னாங்க. 10th லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிட்டு இப்ப சாம்பார் அப்ப எனக்கு நம்மலாம் வந்து என்னைய கோத்து விடுறது. பப்பி லவ் ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் லவ் ஆகி எப்படி ப்ரப்போஸ் பண்ணாருங்க அவரு? அது ஒரு ஸ்கூல் ப்ரொபோசல் தான். அதுதான் எப்படி நிறைய பேருக்கு அதான் தெரியல எப்படி ப்ரப்போஸ் பண்றது. எப்படி அதே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அப்படியே சொல்லி பேர் சொல்லி ஏய் அப்படி போ, உங்க பேர் நண்பா? தாமோதரன் அப்படி போகும்போது தாமு 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 அப்படி கத்தாங்களா? கத்துவாங்க. அப்படி லைட்டா திரும்பி பார்க்கும்போது வந்து பாத்து எவன்டா அந்த தாமு? ஏன் பேர் சொல்லிட்டாங்க? படத்துல இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லா படத்துலயும் இருக்காங்க. அப்படியே சொல்லலாம் வந்து அப்புறம் சரி எங்க வீட்டுல டியூஷன் எல்லாம் போவாங்க. அப்போதைக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படியே பேசும்போது அப்படியே திரும்பி அதே டியூஷன் போய் நாங்க அப்படியே ஜாயின் பண்றோம். ஒரே அப்படியே டியூஷன் ஜாயின் பண்ணி அப்படியே இதே உஷார் பண்ணி ஒரே டியூஷன் ஜாயின் பண்ணி நாலு உஷாருன்னு இருந்தது. அதே போல ஏன் நினைப்புலயே இருந்தா அடுத்தா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்ங்க. உங்க வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்கள். அப்புறமா நம்ம பேசுவோம் என்னென்ன குவாலிட்டின்ட்டு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா?